ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா இயற் கணிதம். இவற்றையும் எழுத பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 58ல் 1ல் 4 கொஷின் இந்த மாதிரி கேட்டு வருவாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. பின்வரும் அடுக்கு எண்களின் 1ஆம் இலக்கத்தை கண்டுபிடிக்க. 1ஆம் இலக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 106 ன் அடுக்கு 21. அப்போது 106 ன் அடுக்கு 21 அடிமானம் பார்த்திங்கன்னா என்னது, அடிமானம் 106. அப்போ 106 ன் 1ஆம் இலக்கம் என்ன இருக்குது, 6. அப்போ இது 1கள், இது 10கள், இது 100கள். அதனால் 1ஆம் இலக்கம் 6. இதன் அடுக்கில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 21. அவ்வளோதான். அடுத்தது அப்போ எனவே 106 ன் அடுக்கு 21 1ஆம் இலக்கம் 6 ஆகும். அடுத்தது 2வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, 25 ன் அடுக்கு 8. அதே மாதிரி தான் இதுவும் 25 ன் அடுக்கு 8 அடிமானம்னா இந்த நம்பரு. அப்போ 25. அப்போ 25 1ஆம் இலக்கம் என்ன கொடுத்துக்கிறாங்க, 5. அப்போ 5. இதன் அடுக்கு என்னது, 8. அப்போ எனவே 25 ன் அடுக்கு 8 1ஆம் இலக்கம் 5 ஆகும். அடுத்தது 3வது கொஷின். 3வது பாருங்கள், என்ன கொடுக்குறாங்க, 31 ன் அடுக்கு 18. அப்போ 31 ன் அடுக்கு 18. அப்போ 31 ன் அடுக்கு 18 அடிமானம் 31. அப்போ இதோட 1ஆம் இலக்கம் இது 1, இது 10னா இது 1ன்னு வரும். அப்போ 1ஆம் இலக்கம் 1. இதன் அடுக்கு 18. அப்போ எனவே 31 ன் அடுக்கு 18 1ஆம் இலக்கம் 1 ஆகும். அடுத்தது 4வது கொஷின். 4வது என்ன கேட்டிங்கன்னா, 20 ன் அடுக்கு 10. அப்போ 20 ன் அடுக்கு 10. அப்போ 20 ன் அடுக்கு 10 அடிமானம் என்னது, 20. அப்போ 20 ன் 1ஆம் இலக்கம் என்ன கொடுத்துக்கிறாங்க, 0. அப்போ 0. இதன் அடுக்கு 10. அப்போ எனவே 20 ன் அடுக்கு 10 1ஆம் இலக்கம் 0 ஆகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இவற்றை மேல்களில் இருந்தது 4 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.